இந்த ஆட்டம் ஜெயிச்சிட்டீங்க, அடுத்த ஆட்டம் விளையாடுங்க நாட்டாம. ஐயா வணக்கம்ங்க. வணக்கம். ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? இவர் பேரு மாரிமுத்து, ஊரு மணமேடு. இவர் வீட்டு மாட்டை காணும், அதான் இந்த பக்கம் வந்துதான்னு. அப்படி ஒண்ணும் தெரியலையே. மாடு நல்ல மாடுங்களா? அதையும் கேக்குறீங்க. கள்ள விலைக்கு வித்தாலும் 2000க்கு போமுங்க. மாமோய், என்னடா கேட்டாரு? காலில் அடிபட்டு இருக்கு. அடா அதை ஏமாமா கேக்குறீங்க? நேத்து ராத்திரி நான் மணமோட்டுக்கு ஒரு மாடு பிடிக்க போயிருந்தேனா. மாடா? எங்கடா அது? அதோ பாருங்க. மாடா அது? சனிய முரட்டு மாடு. புல்ல காமிச்சு போக்கு காட்டி ராத்திரில 10 மைல் ஓட்டுன்னு வந்திருக்கேன். இங்க பாத்தியா, குழியில விழுந்து காலை வேற உடச்சிட்டு வந்திருக்கேன். அதுதாங்க எங்க மாடு. அதே உங்க மாடுங்களா? சரி சரி, மாடு உங்க மாடுங்கிறீங்க. பயலும் உயிரை பணைய வச்சு மாட்டை கொண்டு வந்திருக்கேன். உங்களை பார்த்தா ஓரமானங்களா தெரியுது. ஏதோ நேக் போக்கு பார்த்து கொடுக்கறது கொடுத்து மாட்டை ஓட்டி போங்க. நம்ம மாணிக்கம் தம்பி. ஏய், அவர் மாட்டை தேடி வந்ததும் இல்லாம அவர்கிட்டே பணம் வர வாங்குறியா? மரியாதையா மாட்டை அவுத்து விடு. அவுத்து விடலன்னா நானே அவுத்து விடுவேன். நீயா அவுத்து விடுவியா? டேய், எங்க மாட்டு மேல கை வை பார்க்கலாம். நீ அவுத்துக்குறா. ஏய், திருட்டு பயலுக்கெல்லாம் ஒரு பஞ்சாயத்தா? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன், உனக்கு ஒரு வேஷ்டி துண்டு. ஏய், இனிமே கிராமத்துல எங்கேயாவது பஞ்சாயத்துன்னு உக்காந்தீங்க, வீடு புகுந்து அடிப்பேன். அங்க பாருடி. என்னடி மாட்டுக்கார வேலை மாதிரி என் மாமா மாடு ஓட்டிட்டு வர அழக. அண்ணே, பொண்ணுங்க இடுப்புல குடத்தை வச்சாலும் அழகுதான், குழந்தைய வச்சாலும் அழகுதான். நீ பிறந்து வளர்ந்ததுல இருந்து இதைத்தான் தெரிஞ்சு வச்சிருப்ப போல் இருக்கு. கன்னி பொண்ணுங்க எப்பறம் இடுப்புல குழந்தை வைக்க முடியும்? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான். இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தா பல்லு பட உடக்க முடியாமா? மாமா, எங்க மாமா போறீங்க? ஆத்துக்கு தான். எதுக்கு? பனி அரைஞ்சு விடுறதுக்கு. ஆளப்பாரு, மாடு குளிப்பாட்டத்தான். நான் வரட்டுமா? என்னால 2 மாட்டுக்கு மேல குளிப்பாட்ட முடியாது. மாமனுக்கு எப்பவும் கிண்டல் தான். நானும் வரேன் மாமா. நீ எதுக்கு ஆத்துக்கு வர? குளிக்கதா. ஆத்துக்கு நீ ஒண்ணும் குளிக்க வர வேணாம். குடத்துல தண்ணி எடுத்து வச்சு வீட்லயே போய் குளி. காலம் ரொம்ப கெட்டு கிடக்கு. ஏய், அங்க என்ன பார்வை? வாடா, நீங்க போங்க. ஏய், எவ எப்ப தண்ணிக்கு போவா, எவ எப்ப ஆத்துக்கு குளிக்க போவான்னு பின்னாடியே சுத்துற வயசு பசங்க இருக்கிற இந்த ஊர்ல இப்படி ஒரு மாமா எனக்கு. குட்டையா, நீ போய் சாப்பிடு. தம்பி தம்பி, நீ ஏப்பா மூட்டையெல்லாம் தூக்குற? ஏமா, நான் தூக்கப்படாதா? வயிற்று பசியை போக்குற அரிசிய முதுகுல சுமக்கிறது தப்பு இல்ல. தப்பு இல்லதான். அவங்கெல்லாம் அதுக்குன்னே பிறந்தவங்க. உழைச்சாத்தானே அவங்களுக்கு காசு. அம்மா, உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே உழைச்சாதான் காசு. உழைக்காம திங்கிறவன் எப்பவுமே உருப்பட மாட்டான் இல்லப்பா? நல்லா சொன்னடா.
உழைக்கிறவனுக்கு தான் நிலம் சொந்தம்னு சொல்ற மாதிரி நீ உழைச்சாதான் என் சொத்து பூரா உனக்கு சொந்தமாகும். ஏப்பா நாளைக்கு மணியகர பையன் கல்யாணமாச்சே, நீங்க போகல? நாளைக்கு ஒரு முக்கியமான பஞ்சாயத்து இருக்குடா. என் சார்பா நம்ம சொந்தக்காரங்களை எல்லாம் நீயே கூட்டிக்கிட்டு போய் கல்யாணத்தை சிறப்பா நடத்தி திருப்பி பத்திரமா கொண்டாந்து சேரு. துணைக்கு உங்க அம்மாவையும் கூட்டிட்டு வாங்க, சீக்கிரம் வாங்க. ட்ரெயின் புறப்படுறதுக்குள்ள சீக்கிரம் போங்க. சீக்கிரம் போ. ஏய் சரிம்மா வா சீக்கிரம். கொண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டுற மாதிரி உனக்கு என்னடி அவ்வளவு வாய் கொழுப்பு? ஆமா, நீ ஆக்கி போட்டுட்ட பாரு, அது தின்னுட்டு எனக்கு திமிரு வந்துருச்சு. ஏய் இதுக்கு மேல பேசுனா நாப்ப இழுத்து வச்சு தச்சிருவேன். நீ தைக்கிற வரைக்கும் என் கை சும்மா இருக்குமா? என்னடி பண்ணுவ? நீ என்னடி பண்ணுவ? அதிகமா பேசாதடி. வாயை மூடுடி. பாருங்க மாமா, இது இடத்துல உட்காந்துக்கிட்டு எந்திரிக்க மாட்டேங்குது. முளைச்சு மூணேல விடல, முன்ன பின்ன ரயில் இருக்கியா? நீ என்ன பார்த்து இவ கேக்குறா? மாப்பிள என்னது கட்சிக்காரங்க எம்எல்ஏ சீட்டுக்கு அடிச்சுக்கிற மாதிரி உட்கார சீட்டுக்கு இப்படி அடிச்சுக்கிறாருங்க. ஏ வாயாடி, பெரியவங்க உட்காந்தா உட்காந்துட்டு போறாங்க, அவங்க கூட ஏன் மனு கட்டுற? போய் சேர்ற வரைக்கும் சண்டை சத்தம் ஏதாவது போட்டீங்க, எல்லா பேத்தையும் அடுத்த ஸ்டேஷன் இறக்கி விட்டுருவேன். சிங்கமலம் அவுட்டு. என்னது கேஸ் அடுப்பு வாங்க இந்த முறை முறைக்கிறான்? யார் இவன்? என் முறை மாமன் தான். குடும்பம் உருப்பட்ட மாதிரி தான். ஏங்க மூக்குப்பொடிய நாக்குல போடுறீங்க? குருவி தலையா, நான் நாக்குல போடுவேன், கண்ணுல போடுவேன், காதுல போடுவேன், முடிஞ்சா காப்பிலையும் கலக்கி குடிப்பேன். உன் வேலையை பார்த்துட்டு போவே. வாயப்பாரு, தீஞ்சு போன செங்கல் சூள மாதிரி. இரு, உனக்கு ஒரு வழி பண்றையா. ஆற்றில் விழுந்து குளத்தில் விழுந்து கிழவன் சாவு. பொக்கவாய் கிழவனை போலீஸ் தேடுகிறது. பொக்கவாய் கிழவர்கள் மாநாடு நாளை சென்னையில் நடைபெறுகிறது. என்னப்பா பேப்பரை தலைகீழா படிக்கிற? நான் தலைகீழா படிப்பேன், நின்னுகிட்டு படிப்பேன், படுத்துக்கிட்டு படிப்பேன், ஆகாசத்துல படிப்பேன், அந்தரத்துல படிப்பேன், கட்டி புடிச்சுக்கிட்டு படிப்பேன். அதை கேட்க நீ யாரு? பல்லப்பாரு வறுத்த காப்பி கொட்டையில் வச்ச மாதிரி கிழவனை பழி வாங்கி. நான் கரெக்டா எண்ணிட்டேன். உனக்கு சந்தேகமா இருந்தா நீ இன்னொரு தடவை எண்ணிக்கோ. அது எப்படி 51 இருக்கும்? என்ன கேட்டா? 1 2 3 4 5 6 7. கொஞ்சம் இருங்க சார். இதில் நம்ம ஆளுங்க 10 பேர் தம்பி. 35 10 45 46 47 48 49 என்ன சேர்த்து 50. சரியா தானே இருக்கு? டிடிஆர் 51 சொன்னாரு. யார் அந்த 51? நான் தாங்க அது. ஆமா, யார் நீ? அவசரத்துல டிக்கெட் எடுக்காம ஓடி வந்து ஏறிட்டேன். அப்ப டிடிஆர் டிக்கெட் வாங்கிக்க. கையில பணம் இல்ல, வேணும்னா? வேணாம், அதெல்லாம் கட்டாத. ஆமா, நீ எங்க போகணும்? நீங்க எல்லாம் எங்க போறீங்களோ அங்கதான். என்ன தம்பி கணக்கு பண்ணிட்டியா? என்னப்பா எண்ணி பார்த்து சொல்றேன்னு தனியா வந்து பேசிருந்தீங்க. தப்பா நினைக்கிறீங்க சார். நீங்க சொன்ன மாதிரி ஒரு டிக்கெட் கூட தான் இருக்கு. அதுக்கு நான் காசு கொடுத்துறேன், டிக்கெட் கொடுத்துருங்க. இந்த இசைக்கு முத்து சர்வீஸ்ல கணக்கு தப்பவே தப்பாது, ஞாபகம் வச்சுக்க. ஆமா, இதுதான் கல்யாண பொண்ணா? 51. நம்மள வாங்க வாங்க சார், எல்லாரையும் மொத்தமா எண்ணிக்கங்க. டிக்கெட் என்கிட்ட இருக்கு. சரி. ஓ, ஏன் சார் உங்களை டிடின்னு கூப்பிடுறாங்க? இதுக்கு முன்னாடி டிவி வித்துட்டு இருந்தீங்களா? நான் டிடிஆர் இல்ல, ஸ்டேஷன் மாஸ்டர். டிக்கெட் எங்க? இவ்வளோ இருக்கா? ஓன் டிக்கெட்டை கேட்டேன். மாப்பிள்ளை கிட்ட இருக்கு சார். 49. நான் 50, இது 51. இதுல 50 டிக்கெட் இருக்கு. நான் வர்றேன். உங்களை ஏற்றி இறக்கிறதுக்குள்ள எங்களுக்கு 7 வயசு ஏறிடும். வெறுங்கண்ணில் ஒன்றும் தெரியாது, இதில் கூலிங் கிளாஸ் வேற. சீக்கிரம் ஏறுங்கண்ணே. ஏறுங்க. நீ ஏறு. நீ எங்க ஏற? இது கல்யாண கோஷிக்கா பிடிச்சிருக்க பிரைவேட் பஸ். நீ வேற பஸ்ல போ. இனிமே நான் போக வேண்டிய இடத்துக்கு போகணும்னா பொழுது போயிடும். இன்னைக்கு ராத்திரி மட்டும் உங்க கல்யாண வீட்டுல தங்கிட்டு நாளைக்கு காலையில போயிடுறேனே. மாப்பிள்ள, பொண்ணு உடம்பு ஃபுல்லா தங்கமா இருக்கு.
தங்கம் விலை வேற கிடுகிடுன்னு ஏறிட்டு இருக்கு. தனியா அனுப்புறது ஆபத்து தான். ஏத்திக்கிங்க. மாணிக்க தம்பி, பொண்ணழைப்புக்கு நேரமாச்சுப்பா, சீக்கிரமா புறப்படு. சரி வாமா. இந்த பொண்ணு யாருன்னு தெரியல. ஆமா, ரயிலையும் டிக்கெட் வாங்கல, பஸ்லயும் ஓசையில் வந்து ஓட்டிக்கிட்டாச்சு. என்னடி இது, பொண்ணு வாசலுக்கு வந்துருச்சு, அவ குத்துக்கலாட்டு உட்கார்ந்துருக்கீங்க. மாப்பிள்ள சைஸுக்கு ஏத்த மாதிரி பிடிச்சிருக்கான். இல்ல துண்ட சொன்னேன், தோளுக்கு ஏத்த மாதிரி. பாருங்க எப்ப இலை போடுவானுங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. மாப்பிள்ள சும்மா சொல்லக்கூடாது, பொண்ணு டக்கரு. அது மணமேடையில இருக்கிற சொன்னேன். பொண்ணுங்களை பத்தி உனக்கு தப்பா சொல்லக்கூடாது. ஏமா அடிக்கிறீங்க? எங்கம்மா போட்ட? இந்தாங்க, இது கீழே கிடந்தது, உங்களுக்கு தானே, பாருங்க. ஆமாம்மா, நீ மகராசியா இருக்கணும். ஏண்டி அஞ்சம்மா, யாரடி அந்த பொண்ணு? அங்கேயும் இங்கேயும் துரு துருன்னு எல்லா வேலையும் எடுத்து கட்டிக்கிட்டு செய்யுது. மாணிக்கம் தம்பியோட ரயில்ல வந்தது, என்ன உறவுன்னு தெரியலையே. அதோ அந்த பொண்ணே வருது, அதையே கேட்போம். ஏமா, இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததே இல்லையே. மாணிக்கம் தம்பிக்கு நீ என்னம்மா உறவு? அது வந்து அவரையே கேளுங்க செல்வாய். என்ன மச்சான் அது, உங்க அப்பா கல்யாணத்துக்கே வரல? அவருக்கு பல ஊர் பஞ்சாயத்து, அதான் நான் வந்திருக்கேன்ல. ஏன் தம்பி, இந்த பொண்ணு உன் கூட தான் ரயில்ல வந்துச்சாமே, இது யாரு? நமக்கு எந்த வகையில சொந்தம்? கல்யாணத்துக்கு வந்தம்மா, சாப்பிட்டம்மா, வச்சம்மா இல்லாம அந்த பொண்ணு என்ன உறவு, இந்த பொண்ணு என்ன உறவு, அவ என்ன புடவை வெட்டிருக்கா, இவ பல நகை போட்டிருக்கா, இதைய பார்க்க வந்தீங்க? ஏதோ ஒரு வகையில சொந்தம். போய் வேலை பார்ப்போம். அதுக்கேப்ப இப்படி சலிச்சுக்கிற?